पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆடி மாத ராசி பலன்கள் 2025 ஆண்டு மேச ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மேசராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த மாதம் லாப ராசியில் சஞ்சரிக்கின்ற சனி ராகு கூட்டணியை வைத்தும் யோகாதிபதியான சூரியனின் கேந்திர வலிமையை கொண்டும் ராசிநாதனின் திரிகோண பலத்தை வைத்தும் மிக அமோகமாக நகரப்போகுது. குரு பகவான் மட்டும் கொஞ்சம் சரியில்லைங்க. அதனால் என்ன, மற்ற கிரகங்கள் சாதகமான ஒரு அனுகூலமான மேன்மையை தரும்படியே அமர்ந்திருக்குது. உங்களது துயரங்களை விரட்டியடிக்க 5ஆம் இடத்துல கேது கிரகம் தயாராக இருக்கிறாரு. இதுவல்லாமல் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிற சனி பகவான் காரியங்களை சாதித்து கொள்ள விசேஷமான யோகங்களை ஏற்படுத்த போகிறார். தனாதிபதியான சுக்கிரனும் பலமான அமைப்பில் நிற்கிறதுனால 10 தினங்கள் கடந்த பிறகு கூடுதல் இனிமைகளை, பொன்பொருள் சேர்க்கைகளை அனுபவிக்க போகிறீங்க. எது சார்பாகவோ பயந்து கொண்டிருக்கும் நிம்மதி முடிவுலாம் ஏற்பட்டுவிடும். எதிர்பாராத பரிசு பண ஆதாய வரவுகள் காத்திருக்குது. முதல் வாரத்துக்கு பிறகு செலவினங்கள்லாம் குறைந்து சேமிப்பு உயரப்போகுது. வருமானம் ரெட்டிப்பாக பெருகும். ஆரோக்கிய சங்கடம் ஏற்படாது. இல்லத்திற்குள் குதூகலங்களுக்கு குறைவில்லை. வாழ்க்கை துணையுடன் அந்யுன்யம் அதிகரிக்கும். உறவுகள்கிட்ட பிரச்சனைகள்லாம் தீர்வுலாம் உண்டாகும். கடன்களில் ஒரு 3/4 பங்கை தீர்த்து விடுவீங்க. உத்தியோகம், பணி விஷயங்களில் அதிகாரிகளால், சக ஊழியர்களால் 3வது வாரத்தில் திடீர் அனுகூலம், மன நிம்மதி ஏற்படும். தொழில் நிர்வாக பட்ஜெட் விஷய முயற்சிகளில் புதிய அதிர்ஷ்டமான தொடக்கம் ஏற்படும். திருமண சுபகாரிய விஷயங்கள் 3வது வாரத்தை மத்தியில் இருந்து நினைச்சபடி நிறைவேறும். கடன் வழக்கு, கோர்ட்டு, காவல்துறை போன்ற எந்த அலைகழிப்பாக இருந்தாலும் இந்த மாதம் 17ஆம் தேதி முடிவுக்கு வரப்போகுது. இந்த மாதம் ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமையில் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி உயர்வுகளை உண்டாக்கும். 4வது வாரத்தில் பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண விருத்தி ஏற்படும். இந்த மாதம் 1, 3, 7, 9, 10, 14, 22, 26, 27வது நாட்களிலெல்லாம் ஆச்சரியப்படுகின்ற சிறப்பு திருப்பு முனைகள் உண்டு. அடுத்தது பெண்களை பற்றி பார்க்கும் பொழுது, குடும்ப வாழ்க்கை ரீதியாக துயரங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்க போகுது. மாணவ மாணவிகள் அயல் தேச உயர்கல்வி ஆசையெல்லாம் தடையின்றி நிறைவேற போகுது. விவசாயிகள் சொந்த நிலப்புலன்களில் உற்பத்தி சார்பாக எடுத்து வருகிற முயற்சிகளில் வெற்றி கிடைக்க போகுது. உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக இடத்தில் புதிய நிம்மதி, உயர்வுகள் காத்திருக்குது. தொழிலதிபர்கள் நஷ்டங்களை ஈடுகட்டும் அளவுக்கு பெரிய லாபங்கள் கிடைக்க போகுது. கலைஞர்கள், விஐபி, பணம் படைத்தவர்களின் அறிமுகம் கிடைத்து உங்களை நிரூபிக்க போகிறீங்க. அரசியல்வாதிகள் கட்சி தலைமை ரீதியாக
திடீர் பதவி உயர்வு செய்தியெல்லாம் வரும். அனுகூலமான நட்சத்திரங்கள் ரோஹிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், ஆயில்யம், மகம், அஸ்தம், சித்திரை, அனுஷம், திருவோணம், சதயம், ரேவதி. அதிர்ஷ்டமான நாள் ஜூலை 17, 20, 22, 24, 25, 28, 31. ஆகஸ்ட் 1, 2, 4, 5, 7, 9, 12, 14, 16. பரிகாரம் இந்த மாதம் பிரதி ஞாயிறு தோறும் ஸ்ரீ சிவசூரியனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபாடு செய்து கொள்ளலாம்.